ஆசிரியர் தேர்வு வாரியம் காலியிட இடங்கள் எண்ணிக்கை அதிகரித்தல் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இது வந்து என்ன தகவல் அப்படின்னா, செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிஃபை பண்ணி செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு தகவல் தான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 26,000 சில்லற பேர் தான் வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. டோட்டல் போஸ்டிங் வந்து 1700 போஸ்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள் நியூஸாக வந்து 5000 வேக்கண்ட்டுக்கான பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிநிலை ப்ராப்ளத்தினால தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக இதோட போஸ்டிங் டோட்டல் போஸ்டிங் வந்து 6000 சில்லற அப்படின்றது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் டிஆர்பிலே வந்து அவங்க வெளியிட்ட ஒரு செய்தி. ஓகேங்களா? ஸோ இந்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் கேண்டிடேட்ஸ் தான் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. 26,000 சில பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. யூஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 40,000 சில்லற பேர். ஓகே, கிட்டத்தட்ட வந்து அதுலேயுமே ஒரு நியர்பை 1000 சில்லற பேர் வந்து எக்ஸாம் வரல, அட்டன் பண்ணலை அவங்க. ஓகேவா? அதை விட வந்து கம்மியாக வந்து இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்றபோது போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு குறைவு தான். ஓகேவா? ஒரு குரூப் 4 எக்ஸாம் வந்து ஒரு 18 லட்சம் பேர் வந்து எழுதுகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 கிராஸ் ஆயிடுச்சு குரூப் 4 எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணது. ஓகேவா? அந்த 20 லட்சம் பேர் அப்படின்றது பார்த்து இப்போ 26,000 சில்லற பேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானதான். இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம பாஸ் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்மளுக்கு இயர் பை இயர் வந்து மார்க்கும் நம்மளுக்கு இருக்குது. அந்த ஒரு சிஸ்டத்தையுமே வந்து நம்மளுக்கு டிஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா போட்டிகள் வந்து மிக குறைவு. ஓகேவா? ஸோ 41,000 பேர் வந்து அதில் எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 1000 பேர் பக்கம் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. 40,000 பேர் தான். பட் 26,000 பேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து நெக்லெக்டட் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வே இது நம்மளுக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் நிறைய படிக்கணும். பட் படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வந்து ரீகால் பண்ணியும் பாருங்கள். ஓகேவா? அப்படின்னா தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு விஷயம். நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இருக்கிறது வந்து போட்டிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் நல்லாவே படிச்சுட்டு எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து போட்டி வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால நல்லாவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சைன் பண்ண முடியுதில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தகவல் பற்றி மீட் பண்ணுறது நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.